வணக்கம். மேசம் ராசிக்கு இந்த வாரம் ராசி பலன்கள். இந்த வாரம் சந்திரன் சந்திராஷ்டமத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பில் சூரியன் சந்திரன் இணைகிறாரு. அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் கூட சந்திராஷ்டமத்தை கடந்துட்டீங்க. குழப்பங்கள், அலைச்சல்கள் இதெல்லாமே கடந்த ஒரு அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியுடன் இங்கே சந்திரன் இணைகிறாரு. சுக்கிரனும் இந்த 20ஆம் தேதி பெயர்ச்சி. அப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள், ஒரு தெளிவான அமைப்புகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் உண்டு. குறிப்பாக குடும்ப உதவி, வருமான உயர்வு, உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. குருவினுடைய பார்வையில் தான் சந்திரன், சூரியன், சுக்கிரன் அனைத்து கிரகங்களும் இப்போ 3 கிரகங்கள் உங்களுடைய ராசியில் இந்த வாரம் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே சந்திரனும் போய் 4 கிரகங்கள் இணையிறதுனால குருவினுடைய பார்வை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அனைத்தும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க. மேல் அதிகாரியிடம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். வேலையில் கவனம் தேவை. குறிப்பாக உங்களுக்கு விரய சனியினுடைய அமைப்பு இப்போது இருப்பதனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருங்க. அதே போல் வீண் செலவு செய்ய வேண்டாம். பணத்தை எந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவிற்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு பிற்காலத்தில் ஏற்படும். அந்த பணத்தை சேர்த்துவதற்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த வாரம் உண்டு. சுக்கிரன் குருவினுடைய பார்வையில் அமர்ந்து பண வரவை உண்டாக்கக்கூடிய அமைப்பு. தனகாரகனும் தனாதிபதியும் பார்த்துக்கிறாங்க. அதனால் பண வரவு சிறப்பாக இருக்கக்கூடிய தனப்புழக்கம் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது மேச ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இருக்குது. ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் மட்டும்தான் தசா புத்தி மற்றும் 9 கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து அவர்களுடைய அமைப்பிற்கேற்ப இப்பொழுது என்ன பலன் நடக்குது அப்படின்றத பற்றி அவங்களுடைய லக்னம், ராசி இது போன்ற அமைப்புகளை வைத்து எந்த விஷயத்தை இப்போது அவர்களுக்கு நடக்கும் அப்படின்றத தெளிவாக அவருடைய சுய ஜாதகத்தை வைத்து சொல்லலாம். இது கோச்சாரம் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு ஒத்திட்டு வருகிறதா என்று பார்த்தும் கூறலாம்.